அனைவருக்கும் வணக்கம். இல்லை, இந்த போடியம் இருக்கிறது நல்லது தான். ஆனால் அது பாஸ்போர்ட் சைஸ் போட்ட மாதிரி இருக்கும். இப்படி வந்துட்டோம்னா ஃபுல்லாக பார்த்துக்கலாம். அதுக்காக தான் இந்த 2 நூல்கள் நான் அதை பார்த்த உடனே எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா ஒரு செய்தியை மருத்துவராக சொல்கிறப்ப கூட நம்ம யோசிச்சுக்கிட்டு பயந்துக்கிட்டு இருப்போம். ஏன் டாக்டர் அது அப்படின்னா இது என்ன அப்படின்னு தான் கேட்போம். அதை எல்லாத்தையும் தெளிவாக எழுதியிருக்கிறாங்க. அதே போல் எடை குறையணுமா, அதுக்கு என்ன வழி? இவர் 10 புத்தகம் வாங்கணும்ட்டார். அவருக்கு அது எதுக்கு சொல்கிறாருன்னா நண்பர்களுக்கு கொடுப்பதற்காக சொல்லியிருக்கிறார். அதுவும் ரொம்ப பாராட்டத்தக்கது. அந்த நூல்களையும் வாங்கிட்டு போங்க. நான் எவ்வளவு நேரம் பேசணுங்கிறதையும் கேட்டுக்கிட்டேன். ஏன்னா எல்லாருக்குமே வேலை இருக்குது, எனக்கு வேலை இருக்குது. இந்த மருத்துவத்துறை சார்ந்து பல செய்திகளை சொல்கிறப்ப பட்டிமன்றமே இதில் போட்டிருக்கோம். இப்போ கூட சமீபத்தில் அவங்க டாக்டர்கிட்ட சொன்னேன். நான் இந்த டயபெட்டிக் டே, வேர்ல்டு டயபெட்டிக் டே வந்தபோது தூத்துக்குடியில் இந்த சர்க்கரை வியாதிக்கு காரணம் அதை போக்கணும்னா என்ன வேணும், உணவா மருந்தா அப்படின்னு ஒரு பட்டிமன்றம் போட்டோம். உண்மையிலேயே யூடியூப்பில் அது பயங்கரமாக போயிட்டுருக்குங்க. நல்ல செய்திகளை சொல்லலாம், மருத்துவ தலைப்புகளை எடுத்துக்கிட்டு பேசலாம். ஆனால் அதில் என்ன எனக்கு ஒரு அனுபவம், அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மதுரையில் இந்த ஹெச்ஐவி இருந்தது ஒரு காலத்தில். இப்போ இருக்கான்னு தெரில. ஹெச்ஐவி பாசிட்டிவ் வந்தால் ரொம்ப கொடுமைன்னு சொல்லுவாங்க. எய்ட்ஸ் அந்த நோய், அதுக்காக விழிப்புணர்வு பட்டிமன்றம் எல்லா இடத்துலையும் போடுவாங்க. நான் சொல்கிறது ஒரு 20 வருஷத்துக்கு முதல்ல. அப்போ மதுரையில் ஒரு குழுவினர் என்கிட்ட, நீங்கள் இதுக்காக ஒரு பட்டிமன்றம் போட்டு கொடுக்கணும். அதாவது இந்த நோய் ஏற்பட காரணம் என்ன, அறியாமையா அலட்சியமா, அந்த இதில் எது, இதுதான் தலைப்பு போடுங்கன்னார். சரி நான் போட்டு தரேன் அப்படின்ட்டேன். அவர் என்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டார். உங்கள் பேரை பெருசாக போட்டுக்கிறவா அப்படின்னு கேட்டார். எதில்? நோட்டீஸில், வால் போஸ்ட்டில். நான் ரொம்ப பெருமையாக போட்டுக்குங்க அப்படின்னு அனுமதி கொடுத்தேன். வந்துச்சு வேணேன். என்ன தெரியுமா, மறுநாள் மதுரையே அரண்டு போச்சு. எய்ட்ஸ் பெரிதும் பரவ காரணம். கேள்வி கு ஞானசம்பந்தன் மற்றும் குழுவினர். நல்லவேளை நான் தப்பிச்சேன். மற்றும் குழுவினர். நான் அப்புறம் அவரை கூப்பிட்டு கேட்டேன், ஏன் இப்படி தான் போடுவாங்களா? இல்லை, நீங்கள் தானே பெருசாக போட சொன்னீங்கன்னு. அதில் என்ன செஞ்சோன்னா, ஏதாவது கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும்ல, அதுக்கு 2 டாக்டர்களையும் கூட வச்சுக்கிட்டோம். எப்போவுமே பட்டிமன்றத்தில் செய்வோம். அவங்ககிட்ட தான் கேட்டுக்கிடுவோம். அவங்களும் இருந்தால் நல்லது. அதில் எனக்கு அதில் ஒரு வினோதமான அனுபவம் என்னென்னா, நான் நினச்ச மாதிரியே நடந்துச்சு. பட்டிமன்றம் போயிட்டுருக்கு. இதனால் பரவுது அதனால் பரவுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒருத்தர் கூட்டத்தில் இருந்து எந்திரிச்சு, ஐயா, எய்ட்ஸ் வியாதி உள்ள ஒருத்தனை கொசு கடிச்சிட்டு அந்த கொசு நம்மளை கடிச்சா நமக்கு வருமானு கேட்டுவிட்டார். எனக்கு சிலபஸில் இல்லை. என்ன நான் டாக்டர்கிட்ட கேட்ட வரைக்கும் அது சொல்லலை ஒருத்தரும். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் உடனே, இது ரொம்ப சின்ன கொஸ்டினாக இருக்குது, இதுக்கு டாக்டரே பதில் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி, அப்புறம் உடனே அவர் சொல்லிட்டார், அப்படிலாம் வராது, வந்துருதான் நேரம் உலகம் அழிஞ்சு போயிருக்கோம். ஏன்னா அது வேறு பாதை, இது வேறு பாதை, பயப்படாம உட்காருங்கன்னு. இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கடுமையான விஷயத்தை கூட நாம் கொஞ்சம் எளிமையாக மகிழ்ச்சியாக சொன்னால் சந்தோஷமாக இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, மதுரையில் மீனாட்சி மிஷனில் தான் நகைச்சுவை மன்றம் நடக்குது. அங்கே மாதம் அந்த எல்லோரும் ஒன்று கூடுவோம் ஃபஸ்ட்டு சண்டே காலையில். அப்போ அந்த லிஃப்ட்டில் போகிறப்ப பேசிக்கிறதே நல்லாயிருக்கும். அந்த ஸ்ட்ரெச்சரோடு வருவாங்க. லிஃப்ட்டில் அந்த அவருக்கு பக்கத்தில் இருக்கவர் கேட்பார், மேலே போகணுமா அப்படிப்பார். நாங்கள் அப்படி கேட்காத, 6வது மாடி போகணுமா, புரியுதா என்னன்னு தெரியல உங்களுக்கு. இதில் ஸ்ட்ரெச்சரில் ஏற்றி வச்சுக்கிட்டு லிஃப்ட்டில் நின்றுக்கிட்டு மேலே போகலாமா அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம்? அது மாதிரி அதே மாதிரி அங்கே எல்லோரும் ஒன்று சேர்றப்ப அந்த ஏற்படுற மகிழ்ச்சி. அவர் சொன்னார் பாருங்க, இவ்வளோ பேரையும் ஒவ்வொரு துறையை சார்ந்த பெருமக்கள் பார்த்து அவர்களுடைய நோயை போக்குவார்கள். நகைச்சுவை என்பது எல்லாருடைய நோயும் போக்கக்கூடிய திறமை உண்டு, தன்மை உண்டு. ஏன் இன்னும் கூட வச்சுக்கங்களேன், நான் நல்லா உலாவுறேன்னா அதுக்கு காரணம் யார்? எங்கள் டாக்டர்ஸ், என்னுடைய ஃபேமிலி டாக்டர்ஸ். எப்போவும் பார்த்த உடனே எந்த நேரமாக இருந்தாலும், இன்னொன்று சொல்கிறேன், எந்த நாட்டில் நான் இருந்தாலும் அங்கேருந்து நான் எனக்கு ஒரு சிரமம்னு சொன்னால் உடனடியாக என்னை கவனித்து கொள்ளக்கூடிய அந்த மருத்துவ பெருமக்களை நான் வணங்கி மகிழ்கிறேன். ஏன்னா
நம்ம நகைச்சுவை சொல்கிறோம் எல்லாம் சொல்கிறோம் சரி, அதை வந்து என்னன்னு கேட்டால் அதை சொல்கிறதுக்கு நமக்கு தெம்பு வேணும். அதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ இந்த யோகா பண்ணி காமிச்சாங்க, உண்மையிலேயே அதை பார்க்குறப்ப நமக்கு எப்படி ஆச்சரியம். நான் கூட அவர் பால் சார்ட்ட சொன்னேன், நம்மளால் பார்க்கத்தான் முடியும், அந்த மாதிரி விளைய முடியுமா சொல்லுங்க பார்ப்போம். அதை பார்த்தாலே உடம்பு ஒலிக்குது. அதுவும் வணக்கமெல்லாம் வித்தியாசமாக சொல்கிறாங்க. 2 கையும் இப்படி மாற்றி 2 காலையும் இப்படி மாற்றி வணக்கம் சொன்னால், ஏன்னா 5இல் விளையாதது 50இல் விளையாதும்பாங்க. அவங்க அதை பயிற்சி எடுத்திருக்காங்க. இன்றைக்கும் கூட நீங்கள் இப்போ சமீபத்தில் பத்மஸ்ரீ பட்டம் கொடுத்த போது ஒரு 102 வயதுக்காரர்னு நினைக்கிறேன், 102 வயது ஒருத்தர் வந்து மேடைக்கு வந்து அதை நடந்து வந்து 102 வயசு யோகா மாஸ்டர் அவர் வந்து 123 ஆமாம். ஏன்னா அதை யார் கண்டுபிடிச்சிக்காதுறீங்களா, அவர் எங்கேயோ வெளிநாட்டுக்கு போயிருக்காரு. அப்போ ஏர்போர்ட் ஆஃபீஸர் பார்த்து பயந்து போனார். யார்? இந்த இமிக்ரேஷன் ஆஃபீஸர். என்னையா டேட் ஆஃப் பர்த் இப்படி போட்டிருக்கு, 1890 அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. 123 வயசு. நமக்கு தெரிஞ்சு திருவரங்கத்தில் ராமானுஜர் 120 ஆண்டு காலம் வாழ்ந்தார்னு சொன்னால் நம்ப மாட்டோம். ஆனால் இப்போ ஒருத்தர் 123 வயசு மேடைக்கு வந்து வாங்கிட்டு போகிறாரு. அது மட்டும் இல்லை, அப்படி விழுந்து கும்பிட்டாருங்க அவர். அதுவே ஒரு யோகா மாதிரி தான் இருந்தது. அப்போ அந்த யோகா இப்போ செஞ்சு காமிச்ச அந்த குழந்தைகளுக்கு நம்மளுடைய பாராட்டுகள் நம்ம சொல்லணும். ஏன்னா நம்மெல்லாம் செஞ்சுருக்கணும், முடியலை. ஆனால் எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்னென்னா, 45-50 வயசு வரைக்கும் சைக்கிள் ஓட்டின பழக்கம் இருந்தது. அதனால் கொஞ்சம் தப்பிச்சுக்கிட்டு இருக்கேன்னு நான் நினைக்கிறேன். இந்த என்ன தலைப்பில் பேசுகிறேன்னு கேட்டப்போ அவர்களே எனக்கு அந்த தலைப்பை சொன்னாங்க. அதாவது உடல், உள்ளம், உணவு 3 உகரத்தில் தான் வருது. முதல்ல நம்முடைய உடல். இந்த உடலை பற்றி நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னென்னா, இது கிடைச்சதே பெரிய விஷயங்க. பல பேர் இதனுடைய பொருள் தெரியாமல் இருக்காங்க. எப்படி இது கிடைச்சது அப்படின்னா, மாணிக்க வாசகர் சொல்கிறார், புல்லாகி பூடாய், புழுவாய் மரமாகி, பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசூரராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன் எம்பெருமான்கிறார். பரிணாம வளர்ச்சி முழுவதையும் சொல்லி முடிச்சிட்டார். நான் திருவாசகம் சொன்ன உடனே 2 பேரும் எந்திரிச்சு போயிட்டாங்க. இதுக்கு தான் நான் எதுவும் சொல்லக்கூடாதுங்கிறது. சரி, அவங்க வேறு வேலையை இருக்கும், அது கூட போயிருக்கலாம். இப்படி தான் போகணும். 2 பேராக போங்க, குபீர்னு பயமுறுத்தி விடாதீங்க. கொஞ்சம் நேரம் உட்காந்து கேளுங்க. இந்த உடம்பு கிடைக்கிறதுக்கு நம்ம எத்தனை வகையில் வந்திருக்கோம். இன்னும் சொல்லப்போனால், இந்த மனுஷ பிறப்பினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த ரசனைன்னு ஒன்று சொல்கிறோம். ரசனைன்னா என்ன? ரசித்து ருசித்து அனுபவிக்கக்கூடிய தன்மை. இப்போ ஒரு நல்ல பேச்சாளர் மேடையில் பேசுகிறப்ப அந்த பக்கம் போகிறாங்கன்னு வச்சுக்கங்களேன், அவங்க ஒரு நிமிஷம் நிற்பாங்க. நானே பார்த்துருக்கேன். ஒருத்தர் பைக்கில் போனார், நான் பேசிக்கிட்டு இருந்தேன் ஒரு கிரவுண்டில். போனவர் திரும்பி ஒருக்க வந்தார், திரும்பி போனார். அப்புறம் என்ன பண்ணார் தெரியுங்களா, வந்து பைக்கில் உட்காந்துக்கிட்டே கேட்டார், ஆஃப் பண்ணாமல் கேட்டார். அப்புறம் ஆஃப் பண்ணிட்டு கேட்டார், ஸ்டாண்டு போட்டு கேட்டார், பூட்டிட்டு வந்து உட்காந்துட்டார். அவரை இழுத்துட்டு வந்தது எது? நான் பேசின பேச்சுன்னு சொல்லலைங்க, என் தமிழ் தான் அவரை இழுத்துட்டு வந்தது, வேற ஒன்றும் இல்லை. திருநெல்வேலியில் பட்டிமன்றம் பேசி முடித்தோம், நைட்டு 1:30. பெரும்பாலும் பட்டிமன்றம் 10:30 தான் ஆரம்பிக்கும் மதுரையிலெல்லாம். அது பட்டிமன்றம் இல்லை, 10 மன்றம் தான். 10 மணிக்கு தான் ஆரம்பிக்கும், 1:30 மணிக்கு முடியுது. எல்லோரும் வந்து கை கொடுக்குறாங்க. எனக்கு ஒரு 85 வயசு பெரியவர் என்கிட்ட வந்து கையில் ஒரு மஞ்சள் பை வச்சுருந்தார். அதை என்கிட்ட இப்படி ஆட்டி காமிச்சு காய்கறி வாங்கிட்டு சொன்னாங்க. என்னையே மணி 1:30. எந்த கடை இருக்கும்? நான் வேறு தெரு வழியாக போயிருக்கலாம். அவர் என்னை திட்டுறாருன்னு நினச்சேன். நான் சொல்லிட்டு, காய்கறி நாளைக்கு வாங்கலாப்பியா, இந்த தமிழ் நாளைக்கு கிடைக்குமா அப்படின்னார். இது சொன்னாரா? 2 வருஷத்துக்கு முதல்ல ஆணி தேரோட்டத்துக்கு திருநெல்வேலி போயிருந்தேன். அந்த கோயிலே இதை சொன்னேன். இந்த மாதிரி நான் ஒரு 5 வருஷத்துக்கு முதல்ல அங்கே வந்தப்போ இப்படி ஒரு பெரியவர் வந்து என்கிட்ட என்னை திட்டிட்டு
போகிற மாதிரி சொல்லி என்னை புகழ்ந்தார் அப்படின்னு சொன்னேன்ல. கூட்டத்திலேருந்து அவர் எந்திரிச்சாருங்க. நான் வந்திருக்கேன் அப்படின்னா இருக்கேன். ஒன்று தெரியுதா, நல்ல தமிழ் கேட்டால் ஆயுள் கூடும். அதான் முக்கியம். நல்ல விஷயத்தை கேட்க கேட்க நமக்கு ஏன்னா இந்த நேரத்தில் நினச்சி பாருங்க, சனி ஞாயிறாக இருந்தால் பிரச்சனை இல்லை, ஏதாவது சினிமா போட்டுருவாங்க. இல்லைன்னா என்ன ஆகும், சீரியல் தானே பார்த்துக்கிட்டு இருப்போம். எதுக்கு அழுகிறமே தெரியாமல் அழுதுகிட்டு இருக்காங்க. ஒருத்தர் கூட மனைவியை டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனாராம். இந்த அம்மா விடாமல் டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டாக்டர் சொன்னாராம், இது ஒன்றும் பெரிய நோய் இல்லையே. இல்லை, கரண்ட்டு போனாலும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ கொஞ்சம் முத்திருச்சுன்னு அர்த்தம். இது ஆண்களுக்கும் சொல்லலாம், பெண்களுக்கும் சொல்லலாம், வச்சுக்கோங்க, இருக்கட்டும். இந்த உடம்பு கிடைக்கிறது சாதாரணம் இல்லை. ஒருத்தன் போய் ஒரு கோடீஸ்வரர்கிட்ட கேட்டானா, எனக்கு ஏதாவது கொடுங்க. ஏன் அவர் கேட்டிருக்காரு, என்கிட்ட ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லையா, சரி உனக்கு ஒரு 1 லட்சம் கொடுக்கட்டுமான்னு இருக்காரு. கொடுங்க, ஆனால் உன் வலது கண்ணை தோண்டிடுவேன். அவன் பயந்துட்டான். 5 லட்சம் வேணுமான்னு கேட்டுக்காரு. அப்படின்னு இருக்கான். ஒரு கிட்னியை உருவிடுவேன். 1 கோடி வேணுமான்னு இருக்காரு. அவன் ஒன்றும் சொல்லலை. உன் கல்லீரலில் எடுத்துடுவேன். யோ, எதுவும் தர வேணாம் போ. அப்போ தான் அவர் கூப்பிட்டார், இங்கே வா. நீ முதல்ல என்ன சொன்ன, என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொன்னேன்ல. 1 லட்ச ரூபா கொடுத்தாலும் கிடைக்காத கண்ணு ஓன்ட்ட இருக்கு. 5 லட்சம் கொடுத்தாலும் கிடைக்காத கிட்னி 2 வச்சுருக்க. 63 செயல்பாடுகளை செய்கின்ற ஒரே உறுப்பு நம்முடைய உடம்புல எது, கல்லீரல் மட்டும்தான். அந்த அற்புதமான கல்லீரல் உன் உடம்புக்குள்ளே இருக்குது. இத்தனையும் வச்சுக்கிட்டு எனக்கு எதுவும் இல்லைன்னு நீ வெளியே சொல்கிறையே, எவ்வளோ அவமானம். வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலதனம், கருங்கல் பாறையும் நொறுங்கிவிடும், உன் கரங்களில் பூமி சுழன்று வரும் அப்படின்னு தாராபாரதிங்கிற கவிஞர். ஏன்னா அதை சொல்லிட்டு இவர் இன்னாருன்னு சொல்லணும். சில பேர் அவனே எழுதின மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பாரதியார் பாட்ட ஒரு ஆள் அவர் எழுதின மாதிரியே சொல்கிறாருங்க. இன்னைக்கு காலையில் 7 மணிக்கு எழுதுன மாதிரி சொல்கிறாரு. இப்போ தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நமக்கு இந்த உடல் எத்தனை பெரிய இனிமை, எத்தனை அருமை. நான் இந்த ரசனை சொன்னனே, போனவங்களை திரும்பி வர வச்சது எது என்றால், நான் பேசுகிறது மட்டுமில்லை, அவருக்கு அந்த கேட்குற ரசனை இருந்தது. சரி, ஒரு எருமாடுக்கிட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்க. போகிற எருமாடு, ஒரு எருமாடுக்கிட்டு போகுதுன்னு வைங்க. நானே பேசிக்கிட்டு இருக்கேன். உடனே அது ஞான சம்பந்தம் அப்படின்னு வருமா? வராது. இந்த பூவை வந்து தின்னுட்டு போயிடும். இறை உண்ணுவதும் இனவிருத்தி செய்வதும் உலக உயிர்களின் இயற்கை. ஆனால் ரசிக்க தெரிகிறது நம்முடைய மனித உடல். ஞாபகம் வச்சுக்கோங்க, மனுஷனுக்கு தாங்க. அதுலேயும் சாப்பிட்றப்ப நம்மளை மாதிரி சாப்பிட யாரால் முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் இப்போ அந்த முறை மாறிக்கிட்டே வருது. நம்ம பாட்டுக்கு டிவி பார்த்துக்கிட்டு, கையில் செல்லு பார்த்துக்கிட்டு, பேப்பர் பார்த்துக்கிட்டுலாம் சாப்பிட்றோம். சாப்பிட்றப்ப சாப்பாட்டோடே இருக்கட்டுங்க. அதுவும் இந்த ரசமெல்லாம் நல்லா இருந்தால் இப்படி இப்படி வாங்கி இப்படி குடிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? எந்த நாட்டில் இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் என்ன தான் கரண்டியில் சாப்பிட்டாலும் கையில் சாப்பிட்ற மாதிரி வருமா? சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் லண்டனுக்கு போயிருந்தப்ப, அவர் வந்து ஜனாதிபதியாக இருந்தவர், அதையும் சொல்லிடுறேன். 64 பல்கலைக்கழகங்கள் அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துருக்கு. 42 பல்கலைக்கழகங்களில் அவர் எழுதின புத்தகம் பாடமாக இருக்குது. அவர் சாப்பிட உட்கார்ந்தவுடனே கையில் அப்படி சாப்பிட்ருக்காரு. அது லண்டன் இல்லையா, அவங்கெல்லாம் கரண்டியில் ஃபோர்க்கில் சாப்பிடுவாங்கல்ல. என்ன கையில் சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்டாராம் அந்த லண்டன்காரர். இவர் ஏன் அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லை அவ்வளவு ஹைஜீனிக்காக இல்லையே கையில் சாப்பிட்றீங்களே. ஆமாம், அப்படி தான் நம்ம சொல்லுவோம். அவர் என்ன சொன்னாராம், இந்த கையை வேற ஆள் யூஸ் பண்ண மாட்டாங்கல்ல அப்படின்னாராம். இந்த கையை நீ வச்சிருக்க ஸ்பூனை எத்தனை பேர் யூஸ் பண்ணியிருப்பான்? நீ என்ன தான் கழுவுனாலும் யோசிச்சு பாருங்க. இந்த கை, இது எனக்கு கிடச்சிருக்கக்கூடிய இந்த கையை நான் தானே பயன்படுத்துவேன். அப்போ இந்த உடம்பை பொறுத்த மட்டும் ஒரு தீ நம்மளை சுட்டுட்டா அப்படின்னு கையை எடுக்கிறோம்னா எவ்வளவு வேகமாக அது சுடுங்கிற விஷயத்தை உள்ளேருந்து மூளையை கொண்டு போய் கை வைக்காதேங்கிற விஷயத்தை வேகமாக அனுப்பி, என்னங்க இன்றைக்கி நம்ம இப்போ கரண்ட்டுங்கிறோம், மின்சாரங்கிறோம், மெயிலுங்கிறோம்,
இவ்வளோ வேகமான ஒரு இயக்கத்தை செஞ்சு கொடுக்குறதா இருந்தால் எப்படி இருக்கும்? இன்னும் கூட இப்படி வைங்களேன், இந்த பிரித்தல் சேர்த்தல் சேர்த்தல் பிரித்தல் அப்படின்னு ஒரு தடவை நம்முடைய சிற்சபேசன் ஐயா அவர்கள் சொன்னாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் நல்ல நகைச்சுவையாளர், நம்ம ஹியூமர் கிளப் கூப்பிட்டு வந்தாங்க. அவர் எப்படி நகைச்சுவை சொல்லுவார்னா, நம்ம விழுந்து விழுந்து சிரிக்கிறோம்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் அவர்கிட்ட தான் நாங்கள் படிக்கணும். ஒரு தடவை தேவகோட்டை கந்தசஷ்டி விழாத்தில் அவர் பட்டிமன்றத்துக்காக போயிருக்காரு. திடீர்னு என்ன பண்ணியிருக்காங்க, இவருக்கு மத்தியானம் பட்டிமன்றம், காலையில் கவியரங்கம் நடக்குது. அந்த தலைவர் ஓடியாந்து சிற்சபேசன் ஐயாட்ட, கவியரங்க தலைவர் வரல, நீங்கள் வந்து தலைமை தாங்க. ஐயா, எனக்கு கவிதை பாட வராது, பரவாயில்ல, ஆள் இல்லை, சும்மா வந்து உட்காருங்க. அப்புறம் போயிட்டார். சொல்கிறாரு, நான் தான் நீங்கள் நல்லா கவிதை பாடினேன், அதையும் சொல்கிறாரு. முடிக்கிறப்ப ஒன்று சொல்லியிருக்காரு. காலையில் கவியரங்கம் முடிஞ்சது. சாயங்காலம் குன்னக்குடி வைத்தியநாதன் வயலின் இருக்கு, அவர் வரலன்னா கவலைப்படாதீங்க, என்னைய கூப்பிடுங்க. உங்களுக்கு வயலின் வாசிக்க தெரியுமான்னு நீங்கள் யோசிப்பீங்க. இப்போ எனக்கு கவிதை எழுத தெரியுமான்னு கேட்டீங்க, கேட்கல இல்லை, இதே மாதிரி அதையும் செய்வேன். அவர் சொன்னார், நம்ம கடைக்கு போனால் காய்கறி வாங்க போகிறோம் இல்லையா, அப்போ பல்வேறு வகையான காய்கறிகள், இங்கே தக்காளி, இங்கே கொத்தவரங்காய், இங்கே கத்திரிக்காய் எல்லாம் இருக்குமா, தனித்தனியாக இருக்குமா. இந்த தனித்தனியாக இருக்கிறத வாங்கி பைக்குள்ளே ஒன்றா போடுவோமா. நல்லா கவனிச்சுக்குங்க, தனித்தனியாக இருக்கிறத வாங்கி பைக்குள்ளே ஒன்றா போடுவோமா. பைக்குள்ளே ஒன்றா போட்டதை கொண்டு போய் வீட்டில் திருப்பி தனித்தனியாக பிரித்து வைப்போமா. 2 பிரித்து வச்சதை குழம்புல போடுறப்ப தனித்தனியாக இருக்கிறதுக்கு திருப்பி குழம்புல போடுவோமா. போட்டு சாப்பாடு வைக்கிறப்ப தனித்தனியாக பிரித்து வைப்போமா. பிரித்து வச்சதை நம்ம தனித்தனியாக சாப்பிடுவோமா. அது எல்லாம் போய் வயிற்றுக்குள்ள ஒன்றாகுமா. ஒன்றான விஷயத்தை நம்முடைய உடம்பு தனித்தனியாக பிரித்து அடிக்குமா. இது புரோட்டீன், இது இது அப்படின்னு அது பிரித்து எடுக்குமா. எத்தனை ஃபேக்ட்ரி, எத்தனை இது நம்ம சொல்கிறோம். இந்த உடம்புக்குள்ளே எவ்வளோ வகையான விஷயங்கள் இருக்குது. காற்றே 3 காற்றுங்கிறான் உடம்புக்குள்ளே இருக்குங்கிறான். உதாரணன்னு ஒரு காற்று நம்ம பேசுவதற்கான முயற்சி, பேசுறதுக்கு காற்று இருந்தால் தான் பேச முடியுங்க. ஏன்னா அவன் சீவனத்தை போய் பேசுகிறேன் அப்படின்ற இல்லையா, அது உள்ளுக்குள்ளே இங்கேருந்து ஆரம்பிக்கணுமா. இப்போ இலக்கணம் சொல்ல போகிறேன், இதில் ஒரு 5 பேர் இருந்துச்சு கிளம்பிடாதீங்க. ஏன்னா அடிக்கடி கேரண்டியோட பேச வேண்டியிருக்கு. நிறை உயிர் முயற்சியின் உள்வழி துறப்ப எழும் அணுத்திரள் கண்டம் உச்சி நாக்கு என்று மொழி பிறக்கும். இது என்ன, இங்கனுக்குள்ளே ஒரு காற்று இருக்குது வயிற்றில். இந்த காற்று இது வழியாக உள்ள வழின்னா காற்றுன்னு அர்த்தம். வானாகி மண்ணாகி வழியாகினா நீங்கள் பாட்டுக்கு வேன்னு நினச்சிடக்கூடாது. வழினா காற்று. இப்போ இங்கேருந்து கிளம்பின காற்று இங்கே வந்து நாக்கு தொண்டை பல்லு இது வழியாக வந்து தலையில் ஓட்டை இருந்துருந்துச்சுன்னா நம்மளால் பேச முடியாதான். இங்கே மோதி கீழே வருதான், அப்போ தான் நம்மளால் பேச முடியும். நிறை உயிர் முயற்சியின் உள்வழி துறப்ப எழும் அணுத்திரள், கண்டம்னா கழுத்து, நீலகண்டன் பேர் வைக்கிறோம் இல்லையா, கண்டம், கண்டம் உச்சி மேலே, நாக்கு பல்லு இதிலெல்லாம் பட்டு 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 தான் பேச்சு வருமா. அது உதானன்னு காற்று. அபானன்னு ஒரு காற்று. இதில் என்னன்னா, தூங்கையிலே வாங்குகிற மூச்சு சுழிமாறி போனாலும் போச்சு அப்படின்னு என்ன அர்த்தம். காற்று தாங்க உள்ளுக்குள்ளே உடம்புக்குள்ளே இருக்குது. இந்த காற்றை எப்படி பிடிச்சி வச்சுருக்கோம், அதுதான் ஆச்சரியம். இந்த உடம்பினுடைய தன்மை நமக்கு தெரியணும். அது இன்னும் அழகாக சொல்லுவாங்க, உடம்பே சில நேரங்களில் தெரிவிக்குமா. எப்படின்னா, சுண்டு வரல் இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாதான். ஆனால் லேசாக அதில் ஒரு வலி இருந்தால் அப்போ தான் சுண்டு வரல டாக்டர் இது என்னன்னு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அது வலிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வலி வந்து குண்டுலகரம். இப்போ நான் சொல்கிறது பெயின் ஞாபகம் வச்சுக்கிறோம். அது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து நமக்கு வலிங்கிறது கடவுள் கொடுத்த ஒரு வரம். உனக்கு என்னமோ இருக்குடா போய் பார்த்துவான்னு அர்த்தம். நம்ம வாட்டுக்கு சவால் விடக்கூடாது. தேக்கு மர தேகம் எதையும் தாங்குவேன், வலியை பற்றி கவலைப்பட மாட்டேன். அது மாபெரும் தப்பு. வலி வந்தால் உடனே மருத்துவர்கிட்ட போகணும், போய் சொல்லணும் என்னங்கிறது விஷயத்தை.
சொல்கிறதோடு மட்டும் இல்லை, அவங்க அது சொல்கிற வழிகளையும் நம்ம செய்யணும். இப்போ இந்த லீவ் 3வது லீவ் வந்துருச்சு. முதல்ல சொன்னது காற்று, 2வது சொன்னது பெயின், 3வது சொன்ன சிறப்புலகர் என்னன்னா என்னது சாப்பாடா ஆங்க சொல்லுங்க, இப்படி வச்சுக்கலாம். சரி, என்னமோ செஞ்சு பார்க்குறாங்க. இல்லை, இது இல்லாமலே பேசுவேன். ஆமாம் ஆமாம். இப்போ இந்த உடம்பில் இத்தனை விஷயங்கள் இருக்குது. இது சாதாரணமாக கிடைக்காது. இல்லை நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுங்களா, தூக்கம் வரலன்னு சில சமயம் யோசிக்கிறோம். என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்க்குறோம், தூக்கம் வர மாட்டேங்குது. ஆனால் சில பேர் ஜல்லியில் லாரியில் ஒரு துண்டை விரித்து வெயிலில் தூக்கிட்டு போகிறாங்க. பொறாமையாக இருக்குது. இன்னும் சில பேர் பஸ்ஸில் ஏறினவுடனே செல்லமாக நம்ம தோளில் படுத்துருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? தோள் கண்டார் தோளே கண்டார். நான் ஒரு தடவை கோயம்புத்தூர் போகிறதுக்கு மதுரை ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டில் ஏறி உட்காந்துருந்தேன். என் கூட ஏறின ஒருத்தர், நீங்கள் கோயம்புத்தூரான்னு கேட்டார். ஆமாம், பழனி வந்தால் எழுப்பி விடுங்கன்னு என் தோளில் படுத்தார். நான் 3.5 மணி நேரம் முழிச்சிருந்து பழனி வரவும் அவர் உழுப்பி எழுப்பி ஐயா பழனி ஐயா பழனி நான் கத்தி வந்துருச்சான்னு எந்திரிச்சு சாமியை கும்பிட்டு படுத்துக்கிட்டாரு. அவர் சாமி கும்பிட்றதுக்கு என்னைய நேர்ந்து விட்டுருந்துருக்காரு. இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்படி எழுப்பிடாட்டி என்ன, எழுப்பிடாட்டி என்னன்னா அதுக்கு ஒரு கதை சொல்லுவேன். நான் ஒருத்தன் மதுரையில் ரயிலில் ஏறியிருக்கான், பாண்டியன் எக்ஸ்பிரஸில். ஏறினோடனே அங்கேருந்து ஒருத்தர்கிட்ட, ஐயா 38 வயசு ஆகுது, கடைசி இன்டர்வியூ, இதே என்கிட்ட சொல்கிறேன்னாரு அவர். இல்லை சொல்கிறேன், 38 வயசு கடைசி இன்டர்வியூ, விழுப்புரத்தில் இறங்கணும். இறங்கி அதுக்கு எனக்கு என்ன, இல்லை நீங்கள் உங்கள் நம்பர் படி பார்த்து மெட்ராஸில் இறங்குறீங்க, விழுப்புரம் வந்தால் என்னையை இறக்கி விட்டுருங்க, நான் தூங்கிட்டேன்னு நினைக்காதீங்க, வயசு 38. போய் படியா பேசாமல். எதுக்கு சொல்கிறேன்னா, கடைசி இன்டர்வியூ, ஒருவேளை நான் இறங்க மறுத்தேன்னு வைங்க, கவலைப்படாதீங்க, சட்டையை பிடிச்சி இழுத்து வெளியே தள்ளி விட்டுருங்க, பெட்டியை தூக்கி எரிஞ்சிருக்கேன், இவ்வளவு சொல்லி கொடுத்துருக்கான், நீ போய் படுப்போம். வண்டி மெட்ராஸில் நிற்கிது. எந்திரிச்சு பார்த்தான். யார்? அந்த விழுப்புரம். மெட்ராஸ். வேகமாக அந்த ஆள்கிட்ட ஓடினா, சண்டாள பாவி, எத்தனை தடவை சொன்னேன் 38 கடைசின்று சொன்னனே, கேட்டியா? அந்த ஆள் பேசாமல் இருந்திருக்கான். காதே காதா, அதெல்லாம் இல்லைப்பா, இறக்கி விடாததுக்காக நீ என்னைய வயிறு இல்லை, நீன்னு நினச்சி ஒருத்தனை இறக்கி விட்டேன் விழுப்புரத்தில். அவன் இறங்க மாட்டேன்னா அடித்து இழுத்துட்டு வந்து வெளியே தள்ளி ஓடியாந்து ஏற பார்த்தான், நெஞ்சில் மிதித்தேன். இதில் என்ன கொடுமைன்னா, அவன் எங்கே போகிறவனோ, அவனுக்கு நம்மளை எதுக்கு இறக்கி விட்றாங்க அதுவும் தெரியலை. டிடிஆர் இறக்கி விட்டாலும் பரவாயில்ல. ஏன்னா அவன் என்னை எப்படி வைவேன் யோசிச்சு பாருங்க. இதுக்கு தான் அந்த பஸ்ஸில் உட்கார்ந்தோடனே அவன் தூக்கம் வந்தோடனே சில பேர் தூங்கிட்டான்னா பார்க்குறோம். இன்னும் கூட இந்த உடம்பை சில பேர் கெடுத்துக்கிறத பார்க்குறப்ப என்ன கவலையாக இருக்குது தெரியுங்களா? புது வருடம்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் அதை மது வருடமாக மாற்றிவிட்டாங்க எல்லோரும் சேர்ந்து. யார் கண்டுபிடிச்சான்னு தெரில, அன்றைக்கி குடிக்கணும்னு சொல்லி. ஒரு தடவை சேலம் போயிட்டு வர்றோம், எக்கு தப்பாக குடிச்சிட்டு ஒருத்தன் வண்டியில் ஏறி எங்களோட கூட்டத்தில் ஏறிட்டான். கண்டக்டர் அவனை கேட்குறாரு, எங்கே போகணுங்கிறாரு. அவரை பார்த்து பயங்கரமாக சிரிக்கிறான். எங்கே கண்டுபிடி பார்ப்போம், நான் எங்கே போகிறேன்னு. அவர் பார்த்தார், நீ டிக்கெட் எடுக்க வேணாம். அவனை கொண்டு என் பக்கத்தில் நிப்பாட்டி அவன் என்னை வந்து உத்து பார்த்துட்டு, நீங்கள் ட்வின்ஸா அப்படின்னு கேட்டான். நான் ஒரு ஆள் தான் உட்காந்துருக்கேன், அவனுக்கு எல்லாம் 2 தெரியுது. உட்கார் பேசாமல். உட்கார்ந்தவன் என்னை படுத்தின பாடுறதுக்கு பாருங்க, வாந்தி எடுக்கிற மாதிரி வருவேன், பேசாமல் இருந்துருவான். பேசாமல் இருந்துவான். அப்புறம் நான் அவனை கெஞ்சி கேட்டேன், நீ வாந்தி எடுத்துரு, எப்போ எடுக்க போகிறேங்கிற பயத்திலேயே உன் வாயை பார்த்துக்கிட்டு நான் உட்காந்துருக்கேன். புது வருஷத்தில் எதிர்பார்ப்பு தேவைதான், இதெல்லாம் எதிர்பார்த்து வாழ்வாங்க. அப்புறம் வந்தா சில பேர் ரொம்ப பணிவாக இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? மெதுவாக என்கிட்ட கேட்டான், காந்தியை சுட்டுட்டாங்களாமே அப்படின்னா.
நான் என்ன செய்யறது? சில பேருக்கு எதுவுமே லேட்டாக தான் தெரியும். ஒருத்தர் கடப்பாறை எடுத்துட்டு ரோட்டு வழியாக ஓடிருக்கான். என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏசுநாதரை கொண்டவனை நான் விட மாட்டேன் அப்படின்ட்டுருக்கான். இல்லை, அவர் செத்து 2000 வருஷம் ஆச்சுறான்னு. நான் நேத்தான் பைபிளில் படித்தேன் அப்படின்ட்டுருக்கான். இவன் இவ்வளோ லேட்டான ஆள். அவன் அதே மாதிரி காந்தியை சுட்டுட்டாராமன்னு கேட்டான். நான் ஆமான்னு இல்லை, தேம்பி அழுதாங்க. அப்புறம் நான் அவனுக்கு ஆறுதல் சொன்னேன். அவன் பேசினான், நான் பேசினேன், 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம். பஸ்ஸுக்குள்ளேருந்து ஒரு அம்மா சொல்லுது, 2 பேரும் தண்ணியை போட்டு சிலம்பராகி பாருங்க. யாரும் எங்கே 2 பேர்த்தையும். இப்போ நீங்கள் கேட்கலாம், இதுதான் இப்படி ரயிலில் போக வேண்டியதானே? ரயில் எப்படிங்கிறீங்க? முந்தியாவது கொஞ்சம் ஒளிஞ்சு குடிப்பான். இப்போ டாட்டா காட்டினோடனே குவார்ட்டரை ஊற்றிடுறாங்க. ஒருத்தர் ஃபுல்லாக குடிச்சிட்டு போய் ட்ரெயினில் பாத்ரூம் கதவை திறந்துருக்கான். கண்ணாடி இருந்திருக்கு. ஐ எம் சாரி அப்படின்ட்டு வந்துட்டான். ரொம்ப பண்பாடு உள்ளவன். திருப்பி போயிருக்கான். திருப்பி கண்ணாடி. இப்படி 3 தடவை போயிட்டு வந்தேன். போய் டிடிஆரை கூப்பிட்டு வந்துட்டான். இங்கே இருக்கேன், ஒருத்தர் உள்ளே இருக்கிட்டு வரவே மாட்டேங்கிறான். அவர் போய் கதவை திறந்து பார்த்துட்டு அதே வேகமாக ஓடியாந்துருக்காரு. சாரி, எங்கள் டிபார்ட்மெண்ட் ஆள் இருக்காங்க. இது ரொம்ப பேர் புரியலன்னு நினைக்கிறேன். ஆமாம், அவனாவது ஆஃபு, இவர் ஃபுல்லு. சரி, இப்போ இப்படி குடிச்சுக்கு எடுத்துட்டா இந்த உடம்பு என்னாகும்? மற்ற பொருள்களை பயன்படுத்தினா இந்த உடம்பு என்னாகும்? கிடைக்க முடியாது இந்த உடம்பு. அதுவும் பார்வை. இப்போ இன்னொன்று சொல்கிறாங்க, இந்த காது மடல் இருக்குது பார்த்தீங்களா, இதுவே ஒரு ஆச்சரியம். என்னென்னா, இதை எனக்கு அப்துல் ஹமீது சொன்னார் 4 நாளைக்கு முதல்ல தேனியில் புத்தக வெளியிட்டப்ப. அதாவது வெளியில் இருக்கக்கூடிய ஓசைகளை வேண்டிய அளவு சரி பண்ணி கொடுக்கறது இந்த காது தானா. இது உள்ளுக்குள்ளே ஒரு திரவம் இருந்து அதை பேலன்ஸ் பண்ணுறதுன்னு நமக்கு தெரியும். இதில் ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டோ காதுக்குள்ளே இந்த இதை வச்சுக்கிட்டோ ஒலியை கேட்கக்கூடாதான். அப்புறம் இந்த காதினுடைய பயன் இல்லாமல் போயிடுமா. எவ்வளோ அருமையான உறுப்புகளுங்க. அது நான் சொன்னேன்ல, இந்த விரலை மடக்க முடியுமா? சில பேர் சாப்பாடு எடுத்து வாங்கிட்டு கொண்டு போக முடியாமல் கஷ்டப்படுறத பார்க்குறோம் இல்லையா? எவ்வளோ கஷ்டம். அப்போ இந்த உடம்பை கொடுத்த, உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே திருமூலர் சொல்கிறார். இன்னும் கூட எளிமையாக சொன்னாங்க, உள்ளம் பெருங்கோயில். தனியாக கோயிலுக்கு போக வேண்டாம், ஊனுடம்பு ஆலயம். வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல், தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம். நமக்கு இதுதான் உடம்பு தான் எல்லாம். இன்னும் கூட பார்த்திங்கன்னா சித்தர் பாட்டில் ஒரு பாட்டு நாத்திக பாட்டு மாதிரி இருக்கும். எப்படி? நீ ஏன் போய் அந்த பிள்ளையாருக்கோ சிவலிங்கத்துக்கோ பூ போடுற, தண்ணி ஊற்றுற, அபிஷேகம் பண்ணுற? நட்ட கல்லை தெய்வமென்று 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முணுமுணன்று சொல்லு மந்திரம் ஏறா. இது வரைக்கும் பார்த்தோம்னா இது என்ன நாத்திக பாட்டு மாதிரி இருக்குன்னு யோசிப்போம். கடைசி வரை என்ன தெரியுமா? நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில். உனக்குள்ள உடம்புக்குள்ள கடவுள் இருக்கப்ப நீ அதை வணங்குடா. இந்த உடம்பை பேணுந்தா. இப்போ அவங்க என்ன அழகாக யோகாவில் வளர்ந்து காட்டினாங்க. இதுதான் உடம்பு கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பு. இந்த உடம்பு சாதாரணமாக கிடைக்காது, கிடைச்சதை பயன்படுத்தணும். அது மட்டும் இல்லைங்க, இந்த உடம்பு இதை சில பேர் முயன்று தற்கொலை பண்ணுறப்ப எவ்வளோ கவலையாக இருக்குது தெரியுமா? அதுவும் அவன் தற்கொலை பண்ணுறவன சில பேர் காப்பாற்ற போய் கொண்டு விடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அவன் லேசாக தொங்கியிருப்பான், எப்பாடு போய் இழுத்துருவாங்க. அவர் 1/2 மணி நேரம் கழிச்சு தான் ஜெயிச்சிருப்பார். இவன் போய் இழுத்துட்டு வந்துடுவான். போய் நீச்சல் இதில் நமக்கு தெரிஞ்சாலும் தண்ணியில் விழுந்தவனை காப்பாற்றுறப்ப கவனமாக காப்பாற்றணுமா. ஏன்னா உயிர் ஆசையில் அவன் நம்மளை அமைக்கிடுவானான். அவனை பின்பக்கமாக வந்து தான் தூக்கிட்டு வரணுங்கிறாங்க. சரி, இந்த உடம்பு இத்தகைய பெருமை மிகுந்தது. நம்முடைய முன்னோர்கள் இந்த உடம்புக்கான அத்தனை விஷயங்களை சொல்லி வச்சுருக்காங்க. அதுவும் அழகாக இருக்கணும்னு நினைக்கிறோம், அழகாக பேசணும்னு நினைக்கிறோம், ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறோம். எங்கள் பெட்டிமன்றத்தில் பேசுகிறார் செல்லக்கண்ணு சொல்லுவார், இந்த உலகத்தில் லட்சாதிபதி யார், கோடீஸ்வரன் யார்? கடன் இல்லாதவன் லட்சாதிபதி, ஞாபகம் வச்சுக்கோங்க. நோய் இல்லாதவன் கோடீஸ்வரன், வேறு யாரும் இல்லை. நோய் இல்லைன்னாலே போதும். அப்போ கடன் இல்லைன்னா எவ்வளோ பெரிய விஷயம். இது ரெண்டும் நமக்கு கிடைக்கணும். இந்த உடம்பு அப்படிப்பட்ட உடம்பு. அடுத்து உள்ளத்தை பற்றி சொன்னாங்க. உள்ளம்ங்கிறது மைண்டு தான், தனியாக ஒரு ஆர்கன் இல்லை. மனம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
இந்த உள்ளம்ங்கிறது எல்லாத்துக்கும் நம்ம கேட்போம். எப்படின்னா, என் உள்ளத்தை கொடுத்துட்டேன், உள்ளத்தை அள்ளித்தா, அப்படி இப்படின்னு பேசுகிறோம். இது என்ன, இதயம்ங்கிறது அது ஒரு உறுப்பு, அதில் எண்ணங்கள் தான் மனசு உள்ளம் அப்படிங்கிறது. அதில் எப்படி வேணும் அப்படின்னு கேட்டால், அதுதான் உலகத்திலேயே விரைவானதாங்க. நம்ம மனசு மாதிரி ஸ்பீடானது உலகத்தில் எதுவுமே இல்லையா. எப்படி, இங்கே தான் உட்காந்துருப்போம், ஒரு நிமிஷத்தில் வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வருவோம். சில பேர் பெட்டி பூட்டிருக்கான்னு பார்த்துட்டு வந்துடுவாங்க. இன்னும் கூட எளிமையாக சொல்கிறேன், செருப்பை வெளியே கட்டி போட்டு உள்ளே வாங்கன்னு சொன்னால் எத்தனை பேருக்கு உயிர் இருக்குது யோசிச்சு பாருங்கள். இப்படி பார்த்துக்கிட்டே இருப்போம். மதுரையில் ஒரு முருகன் கோயில் இருக்குது, திண்டுக்கல் ரோட்டில். அதில் நான் பார்த்தேன், முருகன் அங்கே இருக்கார். ஒருத்தர் செருப்பை அங்கே கழட்டி போட்டு ஓடிட்டு ஓடியாராங்க. போவேன் வருவேன் போவேன், கடைசி என்ன பண்ணான் தெரியுமா, முருகன்ட்டு நின்று செருப்பை கும்பிட்டுக்கிட்டு இருக்கான். செருப்புக்கிட்ட நின்று முருகனை கும்பிட்டுருக்கலாம். கூட வந்த ஒருத்தர் கேட்டார், ஏன் இப்படி ஓடிட்டு ஓடியார, 500 ரூபா செருப்பு. அவர் சொல்கிறார், இப்படி அதுக்காக இப்படி ஓடுவாங்களா, என்னைய பாரு கழட்டி கக்கத்தில் வச்சுட்டு வந்துட்டேன், அவ்வளோதான். நல்ல விஷயம். நம்ம மனசை அலைபாய விடாமல் பார்த்துக்கணும். தாய்மானர் சுவாமிகள்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. திருச்சிக்காரர் தான் அவர், மந்திரியாக இருந்தவர், ஞானியானவர். ராமேஸ்வரம் போகிற வழியில் அவருடைய அந்த அவர் சமாதியான இடம் இருக்குது. எப்போவாது அது போய் பார்த்து வாங்க. அவர் சொல்கிறாருங்க, இந்த உலகத்தில் எதெல்லாம் செய்ய முடியாதுன்னு ஒரு பட்டியல் கொடுக்குறாரு. முடியாது ஆனால் முடியும்ட்டு அவரே சொல்கிறாரு. எப்படி, மதம் பிடிச்ச யானையை அடக்க முடியுமா, ஒரு கேள்வி கேட்டு, முடியாது ஆனால் முடியும். சிங்கம் புலியை அடக்க முடியுமா, முடியாது, சர்க்கஸில் முடியுது. இப்போ நடுவில் நான் ஒரு கேள்வி கேட்குறேன், இந்த நரின்னு ஒன்று இருக்குல்ல, ஃபாக்ஸ்ன்னு தமிழில் வச்சுக்கிடுவோம், நரின்னு இருக்குல்ல, இந்த நரியை தந்திரம் உள்ள நரின்னு சொல்கிறாங்கல்ல, ஏன் சொல்லுங்கள் பார்ப்போம். அப்படி ஏன் சொல்கிறோம்? காலங்காலமாக தந்திரமுள்ள காக்காய் சொன்னோமா, தந்திரமுள்ள குரங்கு சொன்னோமா? இல்லை, நரியை மட்டும் தந்திரமுள்ள நரின்னு சொல்கிறோம். ஏன் தெரியுங்களா? எனக்கு ஒருத்தர் சொன்னாருங்க, உண்மையாக பொய்யான்னு தெரில. அவர் என்கிட்ட கேட்டார், சர்க்கஸில் நீங்கள் எத்தனையோ மிருகத்தை பார்த்துருக்கீங்கல்ல, மலைப்பாம்பு தொடங்கி யானை வரைக்கும் எல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல, நரியை பார்த்துருக்கீங்களான்னு கேட்டார். இல்லையே அப்படின்னே. நரியை பழக்க முடியாதாமுங்க, அதான் உண்மை. நாயை பழக்கிடலாமா, மற்ற எதையும் பழக்கிடலாமா, நரியை சொன்னபடி கேட்காத ஏமாற்றிட்டு போய், அதனால தான் அதுக்கு தந்திரம் உள்ள நெறின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், ஒரு விஷயத்தை சொல்கிறப்ப அவர் சொல்கிறாரு, மதம் பிடிச்ச யானையை அடக்க முடியாதா, அடக்கலாம். சிங்கப்புலி அடக்க முடியாது, அடக்கலாம். எல்லாம் சொல்லிக்கிட்டே வந்துட்டு, ரசவாதம் பண்ணி தகரத்தை தங்கமாக்க முடியாதா, ஆக்கலாம். எது செய்ய முடியாதுன்னா, சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறமறிது. சிந்தைனா தான் உள்ளம், மனசு. கந்துக மதக்களிரை வசமாய் நடத்தலாம், கரடி வெம்புலி யானையும் கட்டலாம், ஒரு சிங்கம் முதுகின் மேற் செல்லலாம், கச்சவி எடுத்து ஆட்டலாம். கச்சவி என்ன தெரியுங்களா, பாம்புக்கு இன்னொரு பேர். பாம்புக்கு காது கிடையாது தெரியுமா உங்களுக்கு? நம்ம நம்பிட்டு இருக்கோம் பாம்பு இப்படி ஆடுதுன்னா, அதெல்லாம் இல்லையா. அவன் பாம்பாட்டி அந்த மகுடியை ஆட்டுறதுனால ஆடுமா. அது எப்படி இதுன்னு கேட்டால், சவுண்டு வேவ்ஸ் இருக்கு இல்லையா, அதை லைட் வேவ்ஸாக மாற்றிடுமா, அவ்வளோதான். அதாவது ஒலி அலைகளை அந்த காணொலியாக மாற்றிக்கிடுமா அது. அதனால தான் அது கண்ணிலேயே பார்க்குமா. அதுக்கு கச்சவின்னு பேர். கண்ணையே செவியாக உடையது. கச்சவி எடுத்து ஆட்டலாம், வெந்தலில் ரத வைத்து 5 லோகத்தையும் வேதித்து விட்டுணலாம், விண்ணவரை ஏவல் செய்யலாம், சந்ததமும் இளமையோடு இருக்கலாம், தணல் மேல் நடக்கலாம், எல்லாம் செய்யலாம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறமறிது. இதுதான் பெரிய கஷ்டம். ஒரு வினாடி நம்ம மனசு ஒரு இடத்துல இருக்காது, அலைபாயும். அந்த அலைபாயிற மனசு, அதை ஒழுங்குபடுத்துறதுக்கு என்ன வேணும்? இப்போ இந்த யோகா கிளாஸுக்கு இதுக்கெல்லாம் போகிறோம். சில பேர் அது எதுக்கு போகிறோம்? டென்ஷனை போக்குறதுக்காக போகிறோம். சில பேர் யோகா கிளாஸுக்கு டென்ஷனோட போவாங்க, பார்த்துருக்கீங்களா? இந்நேரம் ஆரம்பிச்சாங்கன்னு போச்சு, அவ்வளோதான் எல்லாமே. ஒன்றும் இல்லைங்க, பூட்டை பூட்டிட்டு அப்படியே போக மாட்டோம். ஒரு தடவை இப்படி ஆட்டி பார்ப்போம். கம்ப்யூட்டர் வந்த நேரம், கால்குலேட்டர் வந்த நேரம் நான் பார்த்தேன். ஐயா இப்போ பாலு அவங்களுக்கு தெரியும், வங்கியில் கால்குலேட்டர் வர்றதுக்கு முதல்ல அம்புட்டி மைண்ட்லேயே கணக்கு போடுவாங்க. கால்குலேட்டர் வந்த பிறகும் கூட
அதில் கணக்கு போட்டுட்டு திருப்பி ஒருக்க கூட்டி போப்பார் ஒருத்தர். நம்ம மனசு விடாது, போட்டு ஆட்டி பார்ப்போம். சில பேர் ஒளிஞ்சிருந்தெல்லாம் பார்ப்பாங்க. நம்ம போன பிறகு எவனாவது பூட்டை இழுக்கிறானா தொங்கிலாம் பார்ப்பாங்க. இதுதான் மனசு. இன்னும் சில பேர் சாப்பிட்றப்ப பக்கத்தலையை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு திருமண வீட்டில் சாப்பிட்டு வரப்போ ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், உங்களுக்கு ஜிலேபி போட்டாங்களான்னு. இல்லைன்னு. நல்ல வேளை எனக்கும் போடல. அவருக்கு என்னன்னா எனக்கு போட்டிருப்பாங்களோன்னு அவருக்கு ஒரு பயம். இது மனசு. டிவி பார்த்துக்கிட்டே இருப்போம். கரண்ட்டு போச்சுன்னு வைங்க, உடனே எல்லா கடவுளையும் வைவோம். என்னை மாத்திரம் ஏன் இப்படி சோதிக்கிற? இப்போ அவள் யார் கூட போனான்னு எனக்கு எப்படி தெரியும்? எப்படி நாளைக்கு காட்ட போகிறாங்க, அதை பார்க்க தான் போகிறோம். நாளைக்கு அதுதான் வரப்போகுது. இப்போ சென்னையில் வள்ளலாருடைய 200வது விழா நடந்தது. தமிழக முதல்வர் வந்திருந்தாங்க. நானும் ஐயா சண்முடி ஐயா எல்லாம் கீழே நின்றுட்டு இருந்தோம். அடுத்து பேசுகிறதுக்காக புலவர் ராமலிங்க எல்லாம் நின்றுட்டு இருந்தோம். முதல்வர் பேசிட்டு இறங்கினாருங்க. போக வேண்டியவர் இந்த பக்கம் வந்தார். நாங்கள்லாம் நின்றுட்டு இருந்தோம். நான் உடனே எல்லோரும் வணக்கம் சொன்னால், நான் ஐயா நான் ஞானசம்பந்தன் அப்படின்னேன். உங்களை பார்க்க தானே வந்தேன் சொல்லிவிட்டு, நான் தினசரி தூங்கிறதுக்கு முதல்ல உங்களுடைய நகைச்சுவை கேசட்டை கேட்பேன், நிம்மதியாக தூங்குவேன். வேறு என்ன நம்ம செய்ய போகிறோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் பெற்ற பேர் அப்படின்னு நான் நினச்சேன். இது சாதாரணமாக இருக்குமா? நினச்சி பாருங்க. அப்போ ஒரு நல்ல நகைச்சுவையை சொல்கிறப்ப நமக்கு ஏற்படுற அந்த மகிழ்ச்சி, அடேப்பா. சரி, வசூல் ராஜா எம்பிபிஎஸ் படம். அப்போ நான், கமல் சார், சில சமயம் எழுத்தாளர் சுஜாதா எல்லோரும் உட்காந்து, கிரேசி மோகன் அவர் தான் வசனம், அந்த கேரவனில் உட்காந்து பேச ஆரம்பித்தாங்க. கேரவனே குலுங்கும். அதுக்குள்ளே அவர் டைரக்டர் சரண் ஓடியாருவார், ஒன்று நடிக்க வாங்க, இல்லாட்டி என்னையும் சேர்த்துக்குங்க, நீங்கள் சிரிக்க சிரிக்க எனக்கு அங்கே என்னமோ இப்போ நடக்குது போட்டிருக்கு அப்படின்னு. எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்குது பாருங்கள் உள்ளம். நான் பெற்ற பேர் இந்த வையகம் பெற வேண்டும் என்று நினைக்கிறோம் என்று சொன்னால் அது உள்ளத்தால் முடியும். அதனால தான் சொன்னால், உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்ததடா. இத்தனை பெருமை வாய்ந்ததுங்க. இது மகிழ்ச்சியில் நிரம்பி வெளியணும். இன்னும் கூட ஒரு படத்தை நம்ம நண்பர்களோடு பார்க்குறப்ப ஏற்படுற மகிழ்ச்சி வேறு எதுலேயும் வருமா சொல்லுங்க பார்ப்போம். குடும்பத்தோடு போகிறப்ப நம்ம கவனம் பூரா குடும்பத்தை கவனமாக கூட்டு வரணும். அதில் இன்டர்வல் அப்போ பார்த்திங்கன்னா சில பேர் குடும்பத்தோடு வந்து 12 ஐஸ்கிரீம் ஒன்றா வாங்கிட்டு வருவாங்க, பார்த்துருக்கீங்களா? இது வழியாக இப்படி ஒளிக்கிட்டு வரும். சில தேட்டரில் நம்பர் போட்டிருப்பாங்க, சீட்டில் லைட் போட்டிருப்பாங்க. ரெண்டும் இல்லாத தேட்டர் போனீங்கன்னா தெரியும். ஒருத்தர் 7-8 ஐஸ்கிரீமை வாங்கிட்டு வர்றான் வேகமாக, அதுக்குள்ளே படம் போட்டாங்க. இன்டர்வல் முடிஞ்சு வந்தவன் முன்னாடி உட்காந்துருந்தவன் காலை பெஞ்சு விட்டான். அந்த ஆள் கத்துறான், ஏய் அறிவில்லை, போகிறப்ப தான் மிஸ் பண்ணல, இந்த ரோ தான் வாங்க வாங்க அப்படிங்கிறான். எப்படி அடையாளம் வச்சுட்டு போயிருக்கான் பார்த்தீங்களா? போகிறப்போ மிஸ்ட்டு போனோம்னா அவன் கவனமாக சொல்கிறான், போகிறப்ப மிஸ்ட்டு போன இந்த ரோ தான், உள்ளே வாங்க உள்ளே வாங்க. குடும்பத்தோடு போகிறப்ப அப்படிம்போம் இப்படிம்போம் யோசிப்போம். சின்ன பிள்ளையாக இருக்கப்ப நம்மளா சந்தோஷமாக ஓடுவோம், ஆடுவோம், பாடுவோம். சின்ன பிள்ளைகள் இருக்கிறப்ப நம்ம எல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தோம் தெரியுங்களா? நான் அதைத்தான் சொன்னேன், படுத்தோடனே தூக்கம் வரும். இப்போ முடியுமா? முடியாது. தூங்கிறதுக்கு மாத்திரை போடுறோம். ஒரு படத்தில் ஷோ போய் டாக்டர்கிட்ட கேட்பார், தூக்க மாத்திரை இருக்கா டாக்டர் அப்படிம்பார். ஏன் அப்படின்னு டாக்டர் கேட்பார். தூக்கமாக வருது அப்படிம்பார். அது என்ன புரியுதுங்களா? தலைவலி வந்தால் மாத்திரை போட்டால் போயிடும்ல, இவருக்கு தூக்கமாக வருதா, அதனால் மாத்திரை இருந்தால் கொடுங்க தூக்கம் போகிறதுக்கு அப்படிம்பார். இப்போ நல்லா தூங்கணும்னாலே அதுக்கு ஒரு உள்ளம், நல்ல மகிழ்ச்சியான உள்ளம் வேணும். அந்த உள்ளத்தோட மகிழ்ச்சியோடு படுத்திருப்போம். அப்படி படுத்தா தான் நல்ல கனவுகள் வருங்கிறாங்க. எனக்கெல்லாம் சினிமா பார்க்குறப்ப என்ன பொறாமையாக இருக்குது தெரியுமா? கதாநாயகி கையை தொட்ட உடனே சுவிட்சர்லாந்தில் இருப்பாங்க 2 பேரும். நம்ம கனவுல ஒரு நாளாவது அப்படி வந்திருக்கா? நம்ம கனவுல பெரும்பாலும் என்ன வரும் தெரியுமா? நாய் நம்மளை விரட்டும், இல்லைன்னா தண்ணிக்குள்ளே ஓட்டு முக்கி கொள்ளுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இது 2 தான் நடக்கும். சினிமா கனவுகள் வந்து நமக்கு அத்தனை ஆச்சரியத்தை கொடுக்கும். அப்போ அதை பார்த்து மகிழ்கிறதும் கேட்டு மகிழ்கிறதும் ஒரு சந்தோஷம். இன்னும் ஒன்று சொல்கிறேன், சில பேர் தான் பார்த்த காட்சியை விவரிக்கிறப்ப நம்மளை அங்கேயே கூப்பிட்டு போயிடுவாங்க தெரியுமா உங்களுக்கு? இந்தியெல்லாம் மதுரையில் சினிமா பார்த்து வந்தாங்கன்னா
அந்த சினிமா பார்த்து வந்த வீட்டுக்கு 4 பேர் போயிட்டு வருவோம் அதை கதை கேட்க. அவன் எப்படி போனான், எப்படி பார்த்தான், அதை கேட்கறதுக்கு போவோம். அதில் எங்கள் ஊரில் ஒருத்தருங்க, அவரை பார்த்தாலே சந்தோஷம். எப்போவும் ஒரு 10 பேர் உட்காந்து கதை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அவர்கிட்ட. அவர் என்னதான் சொல்கிறாருன்னு ஒன்றா நானும் போய் உட்காந்து கேட்டேன். சின்ன பிள்ளையில் ஆரம்பிக்கிறாருங்க. பலன்னு விடிய ராமேஸ்வரத்தில் போய் இறங்கிட்டோம். இறங்குனா கடலில் தண்ணி சஸ்பென்ஸாக சொல்கிறாரு. கடலில் அப்புறம் என்ன லட்டா மிதக்கும், அதையும் உட்காந்து ஏன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படியே சொல்லிக்கிட்டே வர்றவர் நடுவில் வெத்தலை வாக்கெல்லாம் போடுறாரு, விளம்பர இடம் மாதிரி, அதையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் அப்புறம் அவர்கிட்ட கேட்டேன், எப்போ ராமேஸ்வரம் போனீங்கன்னு கேட்டேன். அது போய் 40 வருஷம் இருக்கும் அப்படிங்கிறாரு. 40 வருஷத்துக்கு முந்தி போன விஷயத்த அன்னைக்கு நடந்த மாதிரி சொல்கிறாரு பார்த்தீங்களா. அதை கேட்க வைக்கிற நம்ம கற்பனையில் ஒரு ராமேஸ்வரம் வருங்க. பொன்னியின் செல்வனை ஏன் எடுக்க முடியாமல் திணறாங்க தெரியுங்களா? இப்போ வந்துருச்சு படம். எம்ஜிஆரை வாங்கி வைத்திருந்தார் அதை படமாக எடுக்க. என் நண்பர் கமலஹாசன் வாங்கி வச்சுருந்தார். எல்லாத்தையும் என்ன யோசனை இருந்ததுன்னா, வந்தியத்தேவனை எப்படி காட்டுறதுங்கிறதுக்காக. ஏன்னா எனக்கு ஒரு வந்தியத்தேவன் இருப்பார், இவருக்கு ஒரு வந்தியத்தேவன் இருப்பாங்க, எனக்கு ஒரு நந்தினி இருப்பாங்க, டாக்டர் மேடத்துக்கு ஒரு நந்தினி இருப்பாங்க. அதை உருவத்தை கொண்டு வர முடியுமான்னு தெரியல, அதுக்கு தான் யோசிச்சாங்க. அது மாதிரி ஒரு காட்சியை நம்ம சொல்கிறப்ப நம்ம மனக்கண்ணில் எல்லாம் விரியுங்க. இப்போ பிள்ளைய கையில் நம்ம இது கொடுத்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா, அது பார்க்க ஆரம்பிச்சிருது. பார்க்கக்கூடாது. ஒரு பெரிய காடு சொன்னோடனே அந்த பிள்ளை கற்பனை பண்ணணும். அங்கே ஒரு உருமல் சத்தம் மாத்திரம் கேட்டது அப்படின்னு உடனே அந்த பிள்ளை அது கேட்கணும். அது காதில் கேட்க 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 கண்ணுக்குள்ளே விரியணுங்க. நாம் இந்த காட்சியெல்லாம் பார்க்க வைக்கணும். சில பேர் எல்லா விஷயத்தையும் எளிமையாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. கண்ணதாசன் சொல்லுவார், இருட்டில் மறைந்து கொள்ள விளக்கணைப்பார், சிலர் கிணற்றில் இருந்து கொண்டு உலகளப்பார் அப்படிம்பார். எங்கேயா போகிறான், இவ்வளோ விஷயம் எப்படியா தெரியுதுங்கிறாங்க. அப்போ நம்முடைய உள்ளம் என்பது ஆலயமாக, கோயிலாக, மகிழ்ச்சி பொங்கும் இடமாக இருந்தால் அது நல்லதுங்க. உணவு சொன்னாங்க. உணவுங்கிற விஷயத்தில் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவை, தமிழ்நாட்டை அடிச்சுக்கிடவே முடியாது. ஏன் தெரியுமா? 6 சுவைகளும் அறுசுவைன்னு நம்ம சொல்கிறோம். இனிப்பு, கசப்பு, துவர்ப்பு, உப்பு, உரைப்பு, புளிப்பு. சமச்சீர் உணவுன்னா என்ன தெரியுங்களா? இந்த 6 சுவையும் இருக்கணும் மட்டும் இல்லைங்க, இந்த வகையான விஷயங்கள் இருந்தால் தான் தேவையானது உடம்பு எடுத்துக்கிறோம். நம்ம ஒரே மாதிரி சாப்பாடு சாப்பிட்றதுனால தான் நம்மளால் அந்த நோயிலிருந்து தப்பிக்க முடியல. உணவு நம்மளவுக்கு யாரும் கண்டுபிடிக்கலைங்க. ஒன்றும் வேண்டாம், பொங்கல் சாப்பிட்றோம்னா காலையில் 2 தானியம் இருக்குது. அதில் ஒன்று பருப்பு, இன்னொன்று அரிசி. சாம்பார் ஊற்றிட்டா பாசி பருப்புன்னு சேர்ந்துருது வச்சுக்கோங்க. காலங்காத்தால் 3 தானியத்தை சாப்பிட நம்மளால் தான் முடியுது. சும்மா உருட்டி எரியப்படாது மேல் நோக்கி. சில பேர் அருமையாக காய்கறிகள் வச்சுருந்தாலும் அம்புட்டிக்கு ஒன்றாக்கி மேல் நோக்கி எறிவாங்க. நியூட்டன் விதி தோற்று போகும். நியூட்டன் விதி என்ன? எல்லாம் கீழ் நோக்கி வரும், இது எல்லாம் மேல் நோக்கி போகும். பார்த்துருக்குமா? அப்போ அந்த உணவுங்கிற விஷயத்தில் நாம் என்னென்ன பொருள்களை பயன்படுத்துகிறோம். மேல்நாட்டுக்காரர்களுக்கு உணவு வேறு, மருந்து வேறு. நமக்கு அப்படி இல்லைங்க, உணவே மருந்து. அதில் இஞ்சி இருக்குது, மிளகு இருக்குது. இந்த மிளகுக்காகத்தானங்க அத்தனை நாட்டுக்காரன் இங்கே ஓடியாந்தான். நினச்சி பாருங்க, நம்மளை வெள்ளைக்காரன் ஏன் ஆண்டான் தெரியுமா? எங்கள் ஊரில் ஒருத்தர் அழகாக சொன்னார், வெள்ளைக்காரன் நம்மளை ஆளணும்னு வரலையாம். உலகத்திலே வியாபாரம் பண்ண வந்தான். அதுக்கு இன்னொரு விஷயம் இருக்குது. உலகத்திலேயே பயந்தவங்க யாருன்னு கேட்டால் டச்சுக்காரங்களாம். டச்சு தேசம் இருக்குல்ல, டச்சுக்காரங்களாம். அவங்களே இந்தியாவை ஆள்றாங்கன்னு இங்கிலாந்துக்கார கேள்விப்பட்டிருக்கான். அப்போ நம்ம ஆளலாம்னு வந்திருக்காங்க. நம்மளை ஆளாதவங்களே கிடையாது. ஆனால் நம்ம ஆண்ட வம்சம்னு சொல்லி தர்றோம். நான் சொன்னால் பொய்ன்னு சொன்னால் பாருங்கள், போர்ச்சுகீசியர்கள், ஆங்கிலேயர்கள், டச்சுக்காரர்கள், ஃப்ரெஞ்சுக்காரர்கள், ஆர்மீனியர்கள், வேறு யார் இருக்காங்கன்னு தெரியல. அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச சரித்திரம், பூகோளம் எல்லாம். சரி இருக்கட்டுங்க. அவங்க எல்லாரையும் வரவழைச்சது தெரியுங்களா? அவனுக்கு கிடைக்காது உப்பு, 2வது மிளகு. ஏன்னா அவனுக்கு வெயில் கிடையாது அதிகமாக மேற்க போக போக. அப்போ மிளகை நோக்கி தாங்க வந்தான். மிளகுக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுங்களா?
யவனப்பிரியான்னு பேர். ஸ்ரீபிரியான்னு நினச்சி போயிடாங்க. யவனப்பிரியா. யவனர்கள்னால் கிரேக்கர்கள். அவர்கள் விரும்பின விஷயம்னா அவன் வச்சுருக்கக்கூடிய மாமிசம் கெட்டு போகாமல் இருக்கணும்னா மிளகு போடணும். மிளகாய் நம்ம நாட்டு பொருள் இல்லை, ஞாபகம் வச்சுக்கங்க. அது சிலி நாட்டு பொருள். நம்முடைய நாட்டு பொருள் எதுனா மிளகு. அதனால தான் திருவாவடுதுறை ஆதீனம் நீ கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரை பார்க்குறதுக்காக முதல் நாவலை எழுதின முன்சி வேதநாயகம் பிள்ளை வந்தாராம். தமிழில் முதல் நாவல் பிரதாப மலையார் சரித்திரம். எப்போயாவது நேரம் இருந்தால் படிங்க, இல்லைன்னா யாரையாவது வாசிக்க சொல்லியாவது கேளுங்க. அவ்வளவு நகைச்சுவையாக இருக்கும். முதல் நாவலை சிரிக்க 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 அவ்வளோ கேட்க அருமையாக இருக்கும். அந்த கதாநாயகி பேர் ஞானாம்பாள், கதாநாயகன் பேர் பிரதாப மலையார். கொஞ்சம் மக்கு வழக்கப்படி. இவன் போய் ஞானாம்பாள்கிட்ட கேட்பான், தமிழில் உயிரெழுத்து எத்தனை அப்படிமா. 2 பேருக்கு 10 வயசு தான். அவள் சொல்லுவா 12 அப்படிம்பா. அதான் கரெக்டு. அவன் தலையில் அடிச்சுக்கிடுவான். 50ன்னு சொன்னதுக்கே அந்த தமிழ் வாத்தியா என்னை போட்டு அடித்தான். நீ 12ன்னு சொல்கிற, உன்னைய கொல்ல போகிறான். இவன் என்ன நினைக்கிறான், குறைய சொல்ல சொல்ல அடிப்பாங்க போட்டிருக்கு. ஒரு சைக்கிள் லைட் இல்லாமல் வந்தாரான். போலீஸ் பிடிச்சிருக்காரு. ஏன் லைட் இல்லாமல் வர்றேன்னு. பின்னாடி ஒருத்தர் சைக்கிளே இல்லாமல் வர்றான். அவனை என்ன பண்ண போகிறீங்க? இப்போ என்ன பண்ணுவீங்க? அந்த பிரதாப மலையார் சரித்திரத்தில் இருந்த அவர் மாயாவரம் முன்சி வேதநாயகம் பிள்ளை இவர் பார்த்து பேசிக்கிட்டு இருந்திருக்காருங்க. எவ்வளோ நேரம் பேசுகிறாருன்னு தெரியல. விடியக்காலம் ஆகிப்போச்சு. திடீர்னு கடிகாரத்தை பார்த்துருக்காரு. பார்த்துட்டு இன்றைக்கி கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு சொல்ல வேண்டியிருக்கு, நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு உடனே வில் வண்டியை கட்டி போயிட்டார். போனவர் ஒரு கடிதம் எழுதுகிறாருங்க. எப்படி? திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு. சூர் வந்து வணங்கு சுப்பிரமணிய தேவே, 2 அட்ரஸ். சூர் வந்து வணங்கு சுப்பிரமணிய தேவே, நேர் வந்து நின்னை கண்டு நேற்று ராத்திரியே மீண்டேன். நேர் வந்து தமிழ் புரியுது இல்லையா? நேர் வந்து நின்னை கண்டுனா உன்னை கண்டுன்னு அர்த்தம். நேற்று ராத்திரியே மீண்டேன். ஊர் வந்து சேர்ந்தேன், எந்தன் உளம் வந்து சேர காணும். 6 வந்து சொல்லியும் கேனேன், அதனை இங்கே அனுப்புவாயே. நம்ம என்ன சொல்லுவான்? பையை வச்சுட்டு வந்துட்டேன், வாட்சை விட்டு வந்துட்டேன், செல்லை விட்டு வந்துட்டேன், அதான் சொல்லுவான். என் உள்ளத்தை விட்டுட்டு வந்துட்டேன், அதை அனுப்பி விடுங்க, யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். இதுதாங்க தமிழ். இப்படிக்கு பேசணும், கேட்கணும். அந்த மடாதிபதி ஒரு நாள் ஊஞ்சலில் படுத்திருந்தார். சமயக்காரர் வந்தார், பரிசாகர்னு அவருக்கு பேர். சாமி அப்படின்னார். என்ன சமையல் பலனான்னு கேட்குறார். இப்போ சாமி சொல்கிறார் பாருங்க, சமையல் குறிப்பு. சற்றே துவையலறை. சரி, அவன் போடான். தம்பி ஒரு பச்சடி வை. சரிண்ணா. வற்றல் ஏதேனும் வறுத்து வை. குற்றமில்லை. காயமிட்டு கீரை கடை. கம்மனவே மிளகு காயரைத்து வைப்பாய் கறி. இது வெண்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. வெண்பா எழுதுகிற மாதிரி கஷ்டம் உலகத்தில் எதுவும் கிடையாது. தப்பு கண்டுபிடிச்சிருவாங்க, தலை தட்டிடும். இப்போ ஒரு போகிற போக்கில் அடிக்கிறார் வெண்பா. இந்த பாட்டு சொல்கிற பாருங்க. சற்றே துவையல் தெரியும் இல்லையா? துவையலறை. தம்பி ஒரு பச்சடி வை. பச்சடி புரியுது இல்லையா? வற்றல் ஏதேனும் வறுத்து வை, அதுவும் புரியுது. குற்றமில்லை, ஒன்றும் தப்பு இல்லை. காயமிட்டு கீரை. காயம்னா என்ன? பெருங்காயம். கீரை கடையிறப்ப பெருங்காயம் போட்டுக்கோ. கம்மனவே மிளகு காயரைத்து வைப்பாய் கறி. மிளகு போட்டு கத்திரிக்காயை வரித்து வை. கறின்னா நீங்கள் பாட்டுக்க என்ன நினச்சிடப்படாது, காய்கறி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவனுக்கு நல்லா தமிழ் தெரியணும். அவன் பாட்டு கோழி எடுத்து குழம்பு வச்சுடப்படாது. சாமி என்ன சொன்னார்னு புரியல. அப்போ மிளகு நம்முடைய பொருள். இந்த பாட்டில் வருது. கம்மனவே மிளகு காயரைத்து வைப்பாய் கறி. இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் கறி குழம்பான்னு கேட்குறோம்ல, கறி குழம்புன்னு கிடையாதுங்க. மட்டன் குழம்பா கறி குழம்புன்னு சொல்கிறான். கறின்னா மிளகுன்னு அர்த்தம். மிளகுல வச்ச இதுக்கு தான் மிளகு குழம்பை தான் கறி குழம்புங்கிறோம். இது நம்ம என்ன பண்ணிட்டோம்? மட்டன் குழம்பா, சைவமா அசைவமா எல்லாம் இங்கே பண்ணுறோம்ல. இப்போ இந்த மிளகு 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டில் கூட சாப்பிட்லாம்னு ஒரு பழமொழி உண்டு. இந்த மிளகை நம்ம உணவில் போட்டு சாப்பிட்றோம். அதே மாதிரி சூடாக சாப்பிட்றது மட்டும் இல்லை, வாசனை நம்மளுடைய மூக்கை தொலைக்கும். எப்போவுமே உணவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அந்த உணவை சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த வாசனை மூலமாக நம்முடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த ஜீரண சுரப்பிகள் சுரக்கணும்.
முந்தியெல்லாம் எங்கள் வீட்டில் குழம்பு எங்கள் அம்மா வச்சது நான் கண்டுபிடிப்பேன், என் மனைவி வச்சது நான் கண்டுபிடிப்பேன், என் மக வச்சது நான் கண்டுபிடிப்பேன். இப்போ முடியலை. ஏன் 3 பேர் சமையல் பண்ணுறதுலையான்னு கேட்கக்கூடாது. ஃப்ரிட்ஜு என்றைக்கு வீட்டுக்குள்ளே வந்துச்சோ அன்னையோட வாசனை போச்சுங்க. அது நினச்சி பாருங்க. அதில் திறந்த உடனே சில பேர் மயக்கப்பட்டு விழுந்துருவாங்க, குபீர்னு ஆவி அடிச்சிடும். அந்த மாதிரி உண்டு. இப்போ இந்த ஃப்ரிட்ஜ் வந்ததுனால என்ன நஷ்டம் தெரியுமா? அந்த குழம்பு எடுத்து அப்படியே கணவனுக்கு ஊற்றுது ஒரு அம்மா. அவன் தொட்டு நாக்கில் வச்சுட்டு அப்படி சொல்லிட்டு, போன மாதம் 15ஆம் தேதி ஒரு வத்த குழம்பு வச்சு இல்லை, அதே மாதிரி இருக்கு அப்படின்னா அதே தான், பேசாமல் சாப்பிடு. 188 சீரியல் ஓடுது, ஒத்த மனுஷி பாப்பனா உனக்கு வகை வகையாக குழம்பு வைப்பனா. வாசனை எப்படி இருக்கணும்? நான் என்னுடைய யூடியூப்பில் விக்ரமாதித்தன் கதைகள் சொல்லிட்டு வர்றேன். அதில் பட்டியை விக்ரமாதித்தன் 6 மாதம் நாட்டில் இருப்பாங்க, 6 மாதம் காட்டில் இருப்பாங்க. இப்போ இவங்கள்ட்ட மாறு வேஷத்தில் வர்றாங்க. திடீர்னு விக்ரமாதித்த மகாராஜா சொல்கிறாரு, யார் வீட்லேயோ கோழி குழம்பு கொதிக்குதுங்கிறார். யார் வீட்லேயோ கோழி குழம்பு கொதிக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தெருவில் போகிறவனுக்கு குழம்பு அடுப்படியெல்லாம் முன்ன மாதிரி முன்னாடி இருக்காது, பின்னாடி இருக்கும். அங்கே கொதிக்கிற குழம்பு இங்கே வாசம் வருது. யார் வீட்லேயோ கோழி குழம்பு கொதிக்குது. உடனே பட்டி சொல்கிறாரு, அவரை காட்டில் அறிவாளி, மகாராஜா உப்பு இல்லாமல் கொதிக்குது அப்படின்னாராம். எங்கே யாராவது சொல்லுங்க பார்ப்போம், இதுக்கு ரெண்டுத்துக்கு என்ன வேறுபாடு? அவர் உப்பு இல்லைங்கிறாரு, ஒரு வாசனை. அந்த அம்மா சொல்கிறாங்க பாருங்க. நான் குக் வித் கோமாளியில் வந்தேன், பார்த்துருப்பீங்க. அதில் அந்த அவர் பட் இருக்கார்லையே, அவரும் இன்னொருத்தரும் தாமு 2 பேரும் 21 பேர் சமைக்கிறத சாப்பிட மாட்டாங்க. அதை வாங்கி அப்படி மோந்து பார்ப்பாங்க, இதில் உப்பு குறையாக இருக்குது, இதில் கூட இருக்குது சொல்லுவாங்க. இது பட்டி விக்ரமாதித்தன் கதையில் வருது. மகாராஜா உப்பு குறையாக இருக்குங்கிறாங்க. வாசனையை வச்சு உப்பு கூட இருக்கா குறையாக இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். இன்னும் தெளிவாக சொல்கிறேனே, கிராமத்தில் திருட்டுக்கோழி சமைக்கிறவங்க உப்பு போட்டு சமைக்க மாட்டாங்க, ஞாபகம் வச்சுக்குங்க. ஏன் தெரியுமா? கோழிக்காரை வந்துடுவான், சமைச்சிட்டு தான் உப்பு போடுவாங்க. இது எப்படி எனக்கு தெரியும்னு கேட்கப்படாது. நான் கோழி பிடிச்சதில்லை, படிச்சிருக்கேன். இன்னொன்று, இந்த வாய்க்கிட்ட இந்த மூக்கை வச்சான் பாருங்க இறைவன், இந்த வாசனை தெரியணும், அது நம்ம ஈர்க்கணும். இன்றைக்கி என்ன வத்த குழம்பா, இன்றைக்கி என்ன மிளகு குழம்பா, இன்றைக்கி என்ன மீன் குழம்பா. இப்போ இந்த உணவை டேஸ்ட்டாக சாப்பிட்றது மட்டுமில்லை, அதை வாசனையோடு சாப்பிட்றதுங்கிறது ஒரு அற்புதம். பரிமாறுறதே சொல்கிறோம்லங்க, இந்த இடத்துல இந்த பொருள் வைக்கணும், இந்த இடத்துல இந்த பொருள் வைக்கணும், இது போதுமா, இது வேணுமா, அப்படி கேட்கணும். சின்மயானந்தா அவர் பேசுகிறப்ப நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படியே நகைச்சுவையாக சொல்லிக்கிட்டே வருவார். ஒரு தடவை அவர் ஒரு வீட்டுக்கு போயிருக்கார். அவருக்கு கத்திரிக்காய்னா பிடிக்காதான். அந்த வீட்டில் கத்திரிக்காய் வச்சுருந்துருக்காங்க. இவர் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் பழக்கம் எடுத்து சாப்பிட்டாராம். எப்படி? பிடிக்காத விஷயம் சாப்பிடுவோம் அப்படின்னு சாப்பிட்டாராம். வீட்டுக்காரங்க பார்த்துருக்காங்க, ரொம்ப பிடிக்குது போட்டிருக்கு, திருப்பி வச்சுருக்காங்க, திருப்பி சாப்பிட்ருக்காரு. அவர் சொல்கிறார், இதோடு போனால் பரவாயில்லைங்க. அந்த அம்மா ஃபோன் பண்ணி நான் போகிற வீட்டுக்கெல்லாம் சொல்லி அவருக்கு கத்திரிக்காய்னா ரொம்ப பிடிக்கும், கத்திரிக்காய்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி போகிற வீட்டில் போகிற கத்திரிக்காய் வந்து என்னை விடாமல் துரத்துச்சு அப்படின்னாரு. எதை விடணும்னு நினைக்கிறோமோ அது நம்ம கூடயே வந்துடுது. அதான உண்மை. சரி, நான் சொன்ன மாதிரி உணவு, உள்ளம், உடல், எல்லாத்த காட்டிலும் என்ன தெரியுங்களா, இது எல்லாத்தையும் மகிழ்ச்சியாக பார்க்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதுங்க. அதுதான் உண்மை. மகிழ்ச்சியாக பார்க்குறது சாதாரணம் இல்லை. எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க, பீரோ திறக்கிற சத்தம் கேட்டிருக்கு. எந்திரிச்சு பார்த்தா ஒரு திருடேன் பீரோவை திறந்துக்கிட்டு இருக்கான். எல்லோரும் லைட்டை போட்டு அவங்க சொன்னேன், அடிக்காதீங்க. நான் எதையும் எடுக்க வரல. போன வாரம் இதே வீட்டில் இதே பீரோவில் ஒரு சேலையை எடுத்தேன். என் மனைவிக்கு கலர் பிடிக்கலை, திருப்பி கொண்டு வைக்க வந்தேன்.
சரி போடா அடிச்சு விட்டாங்க. அப்புறம் தான் சண்டையே ஆரம்பித்தது. மனைவி கேட்டாங்க, ஏய்யா திருடன் பொண்டாட்டிக்கே பிடிக்காத புடவை தானே உங்கள் அக்கா எனக்கு எடுத்து வந்திருக்கா? எப்படி இருக்கு பாருங்க. சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு ஏதாவது காரணம் வேணுமா? ஒன்றும் வேணாம். அவர் வாட்டுக்கு பேப்பர் பார்த்துக்கிட்டு இருப்பார். அன்னைக்கு என்ன சொன்னீங்க அப்படின்னு அந்த அம்மா கேட்கும். என்னைக்கு? அது மறந்து போச்சா? அது மறந்து போச்சா? உடனே அவர் சுதாரிச்சுக்கிட்டு, அதுக்கு நீ என்ன சொன்ன? அது நான் சொன்னதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க? கீழே அந்த பையன் என்னடா சொல்லி தொலைஞ்சிங்க? 2 பேர் மர்ம சண்டையாக போடுவாங்க. தெரிஞ்ச ஜோக்காக இருந்தாலும் திருப்பி சொல்கிறேன். ஒரு மனைவி கணவன்கிட்ட கேட்டாங்களாம், சொர்க்கத்தில் நம்ம 2 பேரும் சேர்ந்துருக்க முடியாதாம்ல அப்படின்னு கேட்டிருக்கு. யாரும் போனதில்லை. சொர்க்கத்தில் நம்ம 2 பேரும் சேர்ந்துருக்க முடியாமல. அவன் சிரிச்சிருக்கான், லூஸு. அதனால தான் அதுக்கு சொர்க்கம்னு பேர் வச்சுருக்காங்க. அங்கே உடனே கூப்பிட்டு போவாங்களா? இந்த அம்மாவுக்கு கடுப்பு ஏற ஆரம்பிச்சிருச்சு. அப்படி சொர்க்கத்தில் என்ன மாமா இருக்குன்னு கேட்டிருக்கு. என்ன அப்படி கேட்ட? ரம்பா, ஊர்வசி, மேனகை, திலோத்துமை எல்லோரும் நான் போனோடனே மாமா மாமான்னு ஒடியாருவழுக. நான் எங்கே போவேன்? அந்த அம்மா விட மாட்டேங்குது. நீ நரகத்துக்கு தான் போவேன். நரகத்தில் என்ன மாமா இருக்கும்? நரகத்தில் குரங்குதான் இருக்கும். உடனே அவர் முதுகில் ஒரு அடி அடிச்சிருக்கு. போங்க மாமா, உங்களுக்கு மட்டும் இங்கேயும் அழகி அங்கேயும் அழகி, எங்களுக்கு மட்டும் இங்கேயும் குரங்கு அங்கேயும் குரங்கா? இது வேணுமா? வேண்டாம். சண்டை வர்றதுக்கு காரணங்கள் இருந்தாலும் அதை இல்லாமல் பார்த்துக்கணுங்க. பிறக்க போகிற பிள்ளை ஆம்பளை பிள்ளைன்னு தெரிஞ்சு எங்கள் அப்பா பேர் தான் வைக்கணும் சீனிவாசன் புருஷன் சொன்னான். கல்யாணம் பண்ண பிடிச்சி கார் வாங்கி பெட்ரோல் போட்டது எங்கள் அப்பா கிருஷ்ணன் பேர் தான் வைக்கணும். அப்போ முன்னாடி சொல்கிறான் சீனிவாசன் கிருஷ்ணன். சண்டை நடக்குது 1 வாரம். அப்புறம் என்ன பண்ணாங்க? பக்கத்து வீட்டில் கேட்போம். பக்கத்து வீட்டுக்கு போனாங்க. ஒரு பெரியவர் உட்காந்துருந்தார். புருஷன் கேட்டான், ஐயா ஆம்பளை பிள்ளை பிறக்க போகுது, எங்கள் அப்பா பேர் சீனிவாசன் வைக்கலாமா, அவங்க அப்பா பேர் கிருஷ்ணன் வைக்கலாமா? பெரியவர் பார்த்தாரு. இதுக்கு எதுக்கு சண்டை போடுறீங்க? உங்கள் அப்பா பேர் என்ன? சீனிவாசன். அவங்க அப்பா பேர் என்ன? கிருஷ்ணன். சீனிவாச, கோபால, கிருஷ்ணன் வாய் நிறைய கூப்பிடுங்க போங்க. இப்போ புருஷன் யோசிச்சான், சீனிவாசன் எங்கள் அப்பையும் பேர் சரி, கிருஷ்ணன் அவங்க அப்பையும் பேர் சரி, கோபாலன் யாருன்னா எங்கள் அப்பையும் பேர்னார் அவர். சண்டையை உள்ளே போட்டுருந்தோம்னா சீனிவாசன் ஜெயிச்சிருப்பான், கிருஷ்ணன் ஜெயிச்சிருப்பான். வெளியே போனால் கோபாலன் உள்ளே வந்துருப்பான். அப்போ எதுவாக இருந்தாலும் வீட்டோடு இருந்தால் நல்லது. மகிழ்ச்சியை மட்டும் உலகத்தோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.